ஓம் சாந்தி. 6/3/2024. இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது உங்களுக்கு வானப்பிரஸ்த நிலை ஆகும். ஏனென்றால் நீங்கள் சப்தத்திற்கு அப்பாற்பட்டு வீட்டிற்கு செல்ல வேண்டும். எனவே நினைவில் இருந்து தூய்மையாக வேண்டும். கேள்வி: உயர்ந்த குறிக்கோளை அடைய எந்த விஷயத்தில் அவசியம் மிக கவனமாக இருக்க வேண்டும்? பதில்: கண்களை பற்றிய விஷயத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருங்கள். இது மிகவும் ஏமாற்றம் தரக்கூடியது. குற்றப்பார்வை தீமையை ஏற்படுத்தும். எனவே கூடுமானவரை தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். சகோதர சகோதரன் என்ற பார்வையை பயிற்சி செய்யுங்கள். அதிகாலை எழுந்து தனிமையில் அமர்ந்து தனக்குத்தானே பேசுங்கள். இனிமையான குழந்தைகளே, காமம் என்ற மிகப்பெரிய எதிரியிடம் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் என்பது பகவானின் கட்டளை. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், இதை கூட புரிந்து இருக்கிறீர்கள். ஏனென்றால் இங்கு புரிந்து கொண்டவர்களே வர முடியும். இங்கு எந்த ஒரு மனிதனும் கற்பிப்பது இல்லை. இதை பகவான் கற்பிக்கிறார். பகவானை பற்றிய அறிமுகம் கூட வேண்டும். பெயர் கூட எவ்வளவு பெரியதாக உள்ளது. பகவான் பெயர் உருவத்திற்கு அப்பாற்பட்டவர் என்றும் கூறுகின்றார்கள். இப்பொழுது இருப்பதும் நடைமுறையில் தனிப்பட்டவராகத்தான். இவ்வளவு சிறிய புள்ளி. அவர் ஆத்மா நட்சத்திரம் என கூறவும் செய்கிறார். அந்த நட்சத்திரம் ஒன்றும் சிறியது அல்ல. ஆனால் ஆத்ம நட்சத்திரம் உண்மையில் சிறியதாக தான் உள்ளது. தந்தையும் பிந்து ஆவார். தந்தை எப்பொழுதும் தூய்மையானவர். அவரது புகழ் கூட ஞானக் கடல், அமைதி கடல் என்று உள்ளது. இதில் குழப்பமடைவதற்கான எந்த ஒரு விஷயமும் இல்லை. முக்கியமான விஷயமே தூய்மை. விகாரத்தின் காரணமாக தான் சண்டை ஏற்படுகிறது. தூய்மையாவதற்காக பதீத பாவனரை கூப்பிடுகிறார்கள். எனவே அவசியம் தூய்மையாக ஆக வேண்டி உள்ளது அல்லவா? இதில் குழப்பமடைய கூடாது. எது நடந்து முடிந்ததோ, தடைகள் ஏற்பட்டதோ, எதுவும் புதிய விஷயம் அல்ல. அபலைகள் மீது கொடுமைகள் ஏற்படும். மற்ற சத்சங்கங்களில் இந்த விஷயங்கள் ஏற்படுவது இல்லை. எங்கும் குழப்பம் ஏற்படுவதே இல்லை. இங்கு குறிப்பாக இந்த விஷயத்தின் காரணமாக தான் சச்சரவு ஏற்படுகிறது. தந்தை தூய்மையாக்க வரும் பொழுது எவ்வளவு தொல்லைகள் ஏற்படுகின்றன. தந்தை அமர்ந்து படிப்பு சொல்லி தருகிறார். தந்தை கூறுகிறார், நான் வருவது கூட வானப்பிரஸ்த நிலை ஆகும். வானப்பிரஸ்த நிலையின் நியமம் கூட இங்கிருந்துதான் ஆரம்பமாகிறது. எனவே வானப்பிரஸ்த நிலை உடையவர்கள் அவசியம் வானப்பிரஸ்தத்தில் தான் இருப்பார்கள். சப்தத்திற்கு அப்பாற்பட்டு செல்வதற்காக தந்தையை முழுமையாக நினைவு செய்து தூய்மையாக வேண்டும். தூய்மையாவதற்கான வழி ஒன்றே ஒன்றுதான். வீடு திரும்பி செல்ல வேண்டும் என்றால் அவசியம் தூய்மையாக வேண்டும். அனைவரும் வீடு திரும்ப வேண்டும். 2-4 பேர் மட்டும் செல்வது இல்லை. முழு தூய்மையற்ற உலகமே மாற வேண்டியுள்ளது. இந்த நாடகத்தை பற்றி யாருக்கும் தெரியாது. சத்யுகத்திலிருந்து கலியுகம் வரை இது நாடகத்தின் சக்கரம். தந்தை கூறுகிறார், தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். மேலும் அவசியம் தூய்மையாக வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்திற்கு செல்ல முடியும். முக்தி, ஜீவன் முக்தியை அளிக்கக்கூடியவர் ஒரே ஒருவர்தான் என்ற பாடலும் உள்ளது. சத்யுகத்தில் மிக குறைவானவர்களே இருப்பார்கள் மற்றும் தூய்மையாக இருப்பார்கள். கலியுகத்தில் அநேக தர்மங்கள் உள்ளன மற்றும் தூய்மையற்றவர் ஆகிவிடுகிறார்கள். இது சகஜமான விஷயமாகும். தந்தை முன்கூட்டியே கூறிவிடுகிறார். தந்தை
களங்கம் அவசியம் ஏற்படும் என்பதை அறிந்துள்ளார். அறியாமல் இருந்திருந்தால் பிறகு ஞான அமிர்தத்தை பருகச் செல்ல வேண்டுமென்றால் கடிதம் எடுத்து வாருங்கள் என்ற யுக்திகளை ஏன் கையாண்டார்? இந்த சண்டை சச்சரவு ஏற்படுவது கூட நாடகத்தின் அமைப்பாகும். அறிந்திருக்கிறார்கள். ஆச்சரியப்படும் வகையில் நல்ல முறையில் அடையாளம் கண்டு கொண்டு ஞானம் கேட்கிறார்கள். மற்றவர்களுக்கும் ஞானம் கொடுக்கின்றார்கள். பிறகும் ஐயோ, மாயை அவர்களையும் கூட தன் பக்கமாக இழுத்து கொண்டு விடுகிறது. இது எல்லாமே நாடகத்தின் அமைப்பாக உள்ளது. இந்த நாடகத்தின் விதியை யாரும் தவிர்க்க முடியாது. மனிதர்கள் வெறும் வார்த்தைகளை கூறிவிடுகிறார்கள், ஆனால் பொருளை அறியாமல் உள்ளார்கள். குழந்தைகளே, இது உயர்ந்த படிப்பாகும். கண்கள் எவ்வளவு ஏமாற்றக்கூடியது என்பதை கேட்கவே வேண்டாம். தமோ பிரதான உலகமாகும். கல்லூரிகளில் கூட மிகவும் கெட்டு போய் விடுகிறார்கள். வெளிநாட்டை பற்றி கேட்கவே வேண்டாம். சத்யுகத்தில் இது போன்ற விஷயங்கள் இருக்காது. அவர்கள் கூறுகிறார்கள், சத்யுகத்திற்கு லட்சக்கணக்கான வருடங்கள் ஆகிவிட்டன. தந்தை கூறுகிறார், நேற்றுதான் உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்திருந்தேன், இப்பொழுது எல்லாமே இழந்து விட்டீர்கள். லௌகீகத்தில் கூட தந்தை கூறுவார், இவ்வளவு உங்களுக்கு சொத்தளித்தேன், அனைத்தையும் இழந்து விட்டீர்கள். ஒரே அடியில் சொத்து இல்லாமல் செய்துவிடக்கூடிய குழந்தைகளை வெளியேற்றுகின்றனர். எல்லை இல்லாத தந்தை கூறுகிறார், நான் உங்களுக்கு எவ்வளவு செல்வம் அளித்துவிட்டு சென்றேன், எவ்வளவு தகுதி உடையவர்களாக ஆக்கியிருந்தேன், உலகிற்கு எஜமானனாக மாற்றினேன். நாடகப்படி உங்களுக்கு என்ன நிலைமை ஆகியுள்ளது? நீங்கள் அதே என்னுடைய குழந்தைகளாக ஆகியிருக்கிறீர்கள் அல்லவா? எவ்வளவு நீங்கள் செல்வந்தர்களாக இருந்தீர்கள். இந்த எல்லை இல்லாத விஷயத்தை பற்றி இப்பொழுது புரிந்து இருக்கிறீர்கள். ஒரு கதை கூட உள்ளது. தினமும் சிங்கம் வருகிறது, சிங்கம் வருகிறது என்று கூறிக்கொண்டே இருந்தார். ஆனால் சிங்கம் வரவே இல்லை. ஒரு நாள் உண்மையில் சிங்கம் வந்துவிட்டது. நீங்கள் கூட மரணம் வந்துவிட்டது என்று கூறுகிறீர்கள். இவர்கள் இதே போல தினமும் கூறுகிறார்கள், விநாசம் ஆவதே இல்லை. ஆனால் ஒரு நாள் அவசியம் விநாசம் ஆகத்தான் போகிறது என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதை அவர்கள் பின்னர் கதையாக ஆக்கிவிட்டார்கள். எல்லை இல்லாத தந்தை கூறுகிறார், அவர்களுடைய தவறு எதுவும் இல்லை. கல்பத்திற்கு முன்பும் இதே போல நடந்துள்ளது. இது 5000 வருடங்களின் விஷயமாகும். பாப் தாதா அநேக முறை கூறியிருக்கிறார். இதை எழுதி கொண்டே இருங்கள். 5000 வருடத்திற்கு முன்பு இருந்தது போல இதே போன்ற அருங்காட்சியகம் திறந்தோம். பாரதத்தில் தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை செய்யப்பட்டு இருந்தது. இதை தெளிவாக எழுதினீர்கள் என்றால் வந்து புரிந்து கொள்வார்கள். பாபா வந்துவிட்டார். தந்தையின் ஆஸ்தி சொர்க்கத்தின் அரசாட்சியாகும். பாரதம் சொர்க்கமாக இருந்தது. முதலில் புதிய உலகத்தில் புதிய பாரதம் சொர்க்கமாக இருந்தது. அதே சொர்க்கம் இப்பொழுது நரகமாக உள்ளது. இது மிகப்பெரிய எல்லை இல்லாத நாடகமாகும். இதில் அனைவருமே நடிகர்கள். 84 பிறவிகளின் நடிப்பை நடித்து இப்பொழுது நாம் மீண்டும் திரும்பிச் செல்கிறோம். முதலில் நாம் எஜமானர்களாக இருந்தோம், பிறகு ஏழை ஆனோம். இப்பொழுது மீண்டும் பாபாவின் வழிப்படி நடந்து எஜமானர் ஆகிறோம். நாம் ஸ்ரீமத் படி கல்ப கல்பமாக பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகின்றோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அவசியம் தூய்மையாக வேண்டும். தூய்மையாகும் காரணத்தால் கொடுமைகள் ஏற்படுகின்றன. பாபா குழந்தைகளுக்கு அதிகமாக புரிய வைக்கிறார். பிறகு வெளியில் சென்றவுடன் புரியாதவர்களாக ஆகிவிடுகிறார்கள். ஆச்சரியப்படும் வகையில் கேட்கிறார்கள், கூறுகிறார்கள், ஞானம் கொடுக்கிறார்கள். ஐயோ மாயையே,
பிறகு எப்படி இருந்தார்களோ அப்படியே ஆகிவிடுகிறார்கள். பார்க்க போனால் இன்னும் மோசமாக ஆகிவிடுகிறார்கள். காம விகாரத்தில் மாட்டிக்கொண்டு கீழே விழுந்து விடுகிறார்கள். சிவபாபா இந்த பாரதத்தை சிவாலயமாக ஆக்குகிறார். ஆகவே குழந்தைகள்தான் முயற்சி செய்ய வேண்டும். இந்த எல்லை இல்லாத பாபா மிக இனிமையான பாபா ஆவார். அனைவருக்கும் ஒருவேளை தெரிய வந்துவிட்டால் ஏராளமானவர்கள் வந்து விடுவார்கள். படிப்பது என்பது முடியாமல் போய்விடும். படிப்பிலோ தனிமை வேண்டும். அதிகாலை எவ்வளவு அமைதியாக இருக்கிறது. நாம் நம்மை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்கிறோம். நினைவு இல்லாமல் பாவங்கள் எப்படி விநாசமாகும்? இதே கவலை ஏற்பட்டுள்ளது. இப்பொழுது பதீதமாக ஏழையாக ஆகிவிட்டோம். மீண்டும் தூய்மையின் கிரீடமாக எப்படி ஆக முடியும்? தந்தையோ முற்றிலும் சுலபமான விஷயங்களை புரிய வைக்கிறார். தொந்தரவுகள் ஏற்படும். பயப்படுவதற்கான எந்த விஷயமும் இல்லை. தந்தை முற்றிலும் சாதாரணமானவர் ஆவார். ஆடை ஆகியவை அனைத்தும் அதேதான். சிறிதும் வித்தியாசம் இல்லை. சந்நியாசிகள் வீட்டை விட்டு சென்று காவி உடை அணிந்து கொள்கிறார்கள். இவருடையதோ அதே உடைதான். தந்தை மட்டும் பிரவேசமாகியுள்ளார். மற்ற எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. எப்படி தந்தை குழந்தைகளை அன்புடன் பராமரிக்கின்றாரோ வளர்க்கின்றாரோ அதே போல இவரும் செய்கிறார். எந்த ஒரு அகங்காரத்தின் விஷயமும் இல்லை. முற்றிலும் சாதாரணமாக இருக்கிறார். மற்றபடி இருப்பதற்கு வீடுகளை கட்ட வேண்டியது இருக்கும். இதுவும் சாதாரணமாக உள்ளது. உங்களுக்கோ எல்லை இல்லாத தந்தை படிப்பு சொல்லி தருகிறார். தந்தையோ காந்தமாவார். குறைந்தவரா என்ன? புதல்விகள் தூய்மையாக ஆகிறார்கள் என்றால் அதிகமான சுகம் கிடைக்கிறது. அவர்களிடத்தில் ஏதோ ஒரு சக்தி உள்ளது என்று கூறுகிறார்கள். ஆனால் சக்தி என்று எதற்கு கூறப்படுகிறது என்பதை அறிந்திருக்கவில்லை. தந்தை சர்வசக்திவான். அவர் நம்மை அவரை போல ஆக்குகிறார். ஆனால் அனைவரும் ஒன்று போல ஆக முடியாது. பின்னர் தோற்றங்கள் ஒன்று போல இருக்க வேண்டும். பதவியும் ஒன்றாகிவிட வேண்டும். இதுவோ நாடகத்தின் அமைப்பு. 84 பிறவிகளின் உங்களுக்கு அதே 84 தோற்றங்கள் கிடைக்கின்றன. முந்தைய கல்பத்தில் கிடைத்திருந்த அதே தோற்றங்கள் கிடைத்துக் கொண்டிருக்கும். இதில் வித்தியாசம் ஏற்பட முடியாது. எவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டிய மற்றும் நடைமுறைப்படுத்த வேண்டிய விஷயங்கள் ஆகும். விநாசம் அவசியம் ஆக வேண்டியுள்ளது. உலகத்தில் அமைதியோ இப்போது ஏற்பட முடியாது. தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். மரணம் தலை மீது உள்ளது. நாடகப்படி ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை மற்றும் மற்ற தர்மங்களின் விநாசம் ஆக போகிறது. அணுகுண்டுகள் கூட தயாரித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். இயற்கையின் பேரழிவும் ஏற்படுகின்றன. எல்லா கட்டிடங்களும் இடிந்து விழும் வகையில் பெரிய பெரிய கற்கள் விழும். எவ்வளவுதான் உறுதியான கட்டிடங்கள் அமைந்தாலும் சரி, அஸ்திவாரம் உறுதியானதாக இருந்தாலும் சரி, ஆனால் எதுவும் இருக்க போவது இல்லை. அவர்கள் பூகம்பத்தால் ஒன்றும் ஆகாது என்று நினைக்கின்றனர். ஆனால் கூறுகின்றார்கள், எவ்வளவுதான் 100 மாடி கட்டிடங்கள் கட்டினாலும் விநாசம் ஆகியே தீரும். அவையொன்றும் இருக்க போவது இல்லை என்று கூறுகிறார். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த சொர்க்கத்தின் ஆஸ்தியை பெறுவதற்காக வந்திருக்கிறீர்கள். வெளிநாட்டவரை பாருங்கள், என்ன ஆகிக் கொண்டு இருக்கிறார்கள். இது ராவணனுடைய பகட்டு என்று கூறப்படுகிறது. நானும் குறைந்தவன் அல்ல என்று மாயை கூறுகிறது. அங்கே உங்களுக்கு வைர வைடூரியங்களால் ஆன அரண்மனைகள் இருக்கும். எல்லா பொருட்களும் தங்கத்தால் ஆனதாக இருக்கும். அங்கு 2-3 மாடிகள் கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. நிலத்திற்காக செலவு செய்ய வேண்டியது இல்லை. எல்லாமே தயாராக இருக்கும். எனவே குழந்தைகள் அதிகமான முயற்சி செய்ய வேண்டும். அனைவருக்கும் செய்தி கொடுக்க வேண்டும். நல்ல நல்ல வழிகாட்டிகளாக ஆகி வந்திருக்கின்றனர். குழந்தைகள் புத்துணர்வு அடைவதற்காக இதுவும் நாடகத்தின் அமைப்பாகும்.
ஆகும். பிறகும் வருவார்கள். இத்தனை பேரெல்லாம் வந்துள்ளார்கள். இவர்கள் அனைவரையும் மீண்டும் பார்ப்போமா இல்லையா என்பது தெரியாது. இவர்கள் அனைவரும் நிலைத்திருக்க முடியுமா முடியாதா என்பது தெரியாது. ஏராளமானவர்கள் வருகின்றனர். பிறகு ஆச்சரியப்படும் வகையில் ஓடிப்போய் விடுகின்றனர். பாபா, நாங்கள் விழுந்து விட்டோம் என்று எழுதுகிறார்கள். உங்கள் சம்பாத்தியத்தை இல்லாமல் ஆக்கிவிட்டீர்கள். பிறகு இவ்வளவு உயர்ந்த நிலையை அடைய முடியாது. இதுதான் மிக பெரியதிலும் பெரிய அவமரியாதை ஆகும். அந்த மனிதர்கள் சட்டத்தை உருவாக்குகின்றார்கள். குறிப்பிட்ட அந்த நேரத்தில் யாரும் வெளியே வரக்கூடாது, இல்லாவிட்டால் சுட்டு விடுவோம் என கூறுவார்கள். தந்தை கூறுகிறார், விகாரத்தில் சென்றீர்கள் என்றால் சுடப்படுவீர்கள். இது பகவானின் கட்டளை அல்லவா? ஆதலால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தற்சமயம் விஷவாயுக்கள் ஆகியவற்றால் எப்பேற்பட்ட பொருட்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்றால் மனிதர்கள் அமர்ந்தபடியே சட்டென்று அழிந்து போய் விடுவார்கள். இவையெல்லாம் நாடகத்தின் அமைப்பாகும். ஏனென்றால் கடைசியில் மருத்துவமனைகள் எல்லாம் இருக்காது. ஆத்மா உடனே ஒரு சரீரம் விட்டு மற்றொரு சரீரத்தை எடுக்கிறது. துக்கம், துன்பம் ஆகியவை எல்லாமே விட்டுவிடும். அங்கு கஷ்டம், துன்பம் ஆகியவை இருக்கவே இருக்காது. ஆத்மா சுதந்திரமாக இருக்கும். எந்த நேரத்தில் ஆயுள் முடிந்து விடுகிறதோ ஆத்மா ஷரீரத்தை விட்டுவிடும். அங்கு காலன் இருக்க மாட்டான். ராவணனே இல்லை என்றால் காலன் எங்கிருந்து வருவான்? அவன் ராவணனுடைய தூதுவன் ஆவான், பகவானினுடையவன் அல்ல. பகவானின் குழந்தைகள் மிக அன்பானவர்கள். தந்தை ஒருபோதும் குழந்தைகளின் துக்கத்தை சகித்துக் கொள்ள முடியாது. நாடகப்படி கல்பத்தின் 3/4 பங்கு நீங்கள் சுகம் பெறுகிறீர்கள். தந்தை இவ்வளவு சுகத்தை அளிக்கிறார் என்றால் பிறகு அவரது ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். இது கடைசி பிறவியாகும். இல்லறத்தில் இருந்தபடியே கடைசி பிறவியில் பவித்திரமாக இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். தந்தையின் நினைவால் மட்டுமே பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். பல ஜென்மங்களுக்கான பாவங்கள் தலைமீது உள்ளது. அவசியம் தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக ஆக வேண்டும். தந்தை சர்வசக்திவான் ஆவார். சாஸ்திரம் போன்றவற்றை படிக்கிறார்கள். பிறகு அவர்கள் அவற்றை அத்தாரிட்டி என்று கூறுகிறார்கள். இப்பொழுது தந்தை கூறுகிறார், அனைத்து அத்தாரிட்டியும் நான் ஆவேன். நான் இந்த பிரம்மா மூலமாக அனைத்து சாஸ்திரங்களின் சாரத்தை கூறுகிறேன். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்கள் அழிந்து போய்விடும். மற்றபடி தண்ணீரில் குளிப்பதால் எவ்வாறு தூய்மையாக முடியும்? எங்கு சிறிதளவு நீர் இருந்தாலும் கூட அதை தீர்த்தம் என கருதி ஸ்நானம் செய்கிறார்கள். நிச்சயம் இது தமோ பிரதானம் என்று கூறப்படுகிறது. உங்களுடையது சதோ பிரதானமாகும். இதில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று தந்தை புரிய வைக்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தூய்மையாக இருக்க வேண்டும் என்று பகவான் கட்டளை கொடுத்திருக்கிறார். அதை ஒருபோதும் அவமதிப்பு செய்யக்கூடாது. மிக மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். பாப் தாதா இருவரின் வளர்ப்பிற்கு கைமாறாக தூய்மையாக ஆகி காட்ட வேண்டும். இரண்டாவது, நாடகத்தின் செயல் நிச்சயிக்கப்பட்டதாக அமைந்துள்ளது. அதை அறிந்து எப்பொழுதும் கவலையற்றவராக இருக்க வேண்டும். விநாசத்திற்கு முன்பே அனைவருக்கும் தந்தையின் செய்தியை கொடுக்க வேண்டும். வரதானம். ஞான அமிர்தத்தால் தவித்துக் கொண்டிருக்கும் ஆத்மாக்களின் தாகத்தை தனித்து திருப்திப்படுத்தக்கூடிய மகான் புண்ணிய ஆத்மா ஆகுக. விளக்கம்.
தாகத்தில் இருக்கும் எவருடைய தாகத்தையும் தணிப்பது மிக பெரிய புண்ணியம். தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் எப்படி தாகத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதுபோல ஞான அமிர்தம் கிடைக்காத போது தாகம் தணிப்பவர் ஆகுங்கள். எப்படி உணவு உண்பதற்காக நேரம் ஒதுக்குகிறீர்கள், அது அவசியமானது. அதே போல இந்த புண்ணிய காரியம் செய்வதும் அவசியம். எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், சமயம் ஒதுக்க வேண்டும். அப்போதுதான் மகான் புண்ணியாத்மா என சொல்வார்கள். ஸ்லோகன்: நடந்து முடிந்தவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைத்து தைரியமாக முன்னேறி செல்லும் போது பாபாவின் உதவி கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி.